படிக்கிறதுக்கு செலவு பண்ணலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. அது ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். 4 இடத்துல கிளப்பு திறக்காம கல்லூரி கட்டினாங்கன்னு பாராட்ட வேண்டிய விஷயம். எடப்பாடிய பதிலில் வந்து ஒரு லாஜிக் இல்லாமல் பேசுகிறாரு. ஒரு லாஜிக் வேணும்ல. இது அடுத்த எலெக்ஷன் வருது, அதனால கொஞ்சம் ஆக்டிவாக பேசுகிறார். 4 வருஷம் தூக்கிட்டு இருந்தார், இப்போ விழிச்சிட்டாரு. எலெக்ஷன் வருது அதனால சொல்லலாம், அவர் பங்குக்கு ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுனால சொல்லலாம். வர தேர்தலுக்காண்டி பேசக்கூடிய வார்த்தையாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ கோயில் பண்ணனா எல்லாரும் எடுத்து செலவு பண்ணலாமா? அந்த பணத்தை எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணுறாங்கன்னா அது தப்பு தான் சொல்லணும். அதுக்கு தான் டேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. பண்ணுறாங்கல்ல, வரவேற்கலாம். ஆனால் நல்லதாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் கட்டி கொடுத்துட்டு தனியார்கிட்ட நிர்வாகத்தை விட்டுட்டு எனக்கு கமிஷன் கொடுத்தா போதும் திமுக நினச்சதுன்னா அதை விட ஒரு கேடுகட்ட ஆட்சி எதுவுமே கிடையாது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை, குறிப்பாக திமுக அரசு என்பது இந்த கோவில் உண்டியல்ல வரக்கூடிய பணம், கோவில் வருமானங்களை எடுத்து பள்ளி கல்லூரி இப்படியெல்லாம் கட்டிட்டு வராங்க. இப்படி கட்டக்கூடாது, இது தவறு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது கோவில் பணத்தை கோவிலுக்கு தான் பயன்படுத்த வேண்டும், அதை கல்வி நிலையங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று பேசியிருக்கக்கூடிய அவர் பேச்சை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். அண்ணா, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், கோயில் உண்டியல் பணத்தை எடுத்து இந்த அரசாங்கம் வந்து கல்லூரி கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, இதெல்லாம் தேவையான, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? படிக்கிறதுக்கு செலவு பண்ணலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. அது ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது தப்பு தானே. கோயில் பணம் எடுத்து அவங்க இது பண்ணுறது தப்பு தானே. அவன் அதுக்குன்னு தனியாக ஒதுக்குவாங்கல்ல, அது செய்யலாம்ல. கட்டலாமே, இல்லை அதில் என்ன தப்பு இருக்குது? கோயில் பணம் மக்களோட காசு தானே. இல்லை, அரசாங்கத்தில் பள்ளிக்கூடம் கல்லூரி கட்டி மக்களுக்கு ஃப்ரீயான கல்வி மேம்பட வேண்டும் தான் வந்து மக்களோட எதிர்பார்ப்பு. அது வந்து நம்மளா காணிக்கையாக போடுறத வந்து பாவம் திருடி இவனு சொத்து சேர்க்கறது பதில் பொதுமக்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது ஏதோ இந்த அரசாங்கம் இது இவ்வளோ நாள் ஏதோ இல்லை எதுவும் பெருசாக செய்யாமல் இப்போயாவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு பாராட்ட வேண்டியது தானே. இதில் ஒன்றும் தவறு இல்லையே. அந்த பணத்தை எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணுறாங்கன்னா அது தப்பு தான் சொல்லணும். அதுக்கு தான் டேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. கண்டிப்பாக இது தேவை தான். கோயில் கட்டுறதுன்றது வந்து யார் வேணாலும் கட்டலாம், எப்போ வேணால் கட்டலாம். ஆனால் இந்த பசங்க படிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பசங்க வந்து ரொம்ப ஏழ்மையிலேருந்து படித்து இப்போ நல்லாவும் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லா படித்து கலெக்டராகவோ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ நிறைய இதில் வந்துட்டுருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். இது முற்றிலும் தவறு என்னை பொறுத்தளவு. அதாவது கோயில் வருமானத்தை கோயிலுக்கு தான் செலவழிக்கணும்னு எந்த ஒரு பயிலாவலையும் சொல்லலை. என்ன புரியுதுங்களா? அதாவது கோயில் நிதியை வந்து நல்ல விஷயங்களுக்கு, மக்கள் விஷயங்களுக்காண்டி பயன்படுத்துகிற தவறு இல்லை. மக்கள் சேவையை மகேசன் தொண்டு, மக்களுக்கு சேவை பண்ணுறதுனால தவறு இல்லை. இதில் எடப்பாடியோட கருத்தை முற்றிலும் நான் வந்து தவறுங்கிறேன். பொதுவாக வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. மக்களுக்கு தானே உதவுது இது. அப்படி பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கோயிலுக்கு செஞ்சாலும் ஒன்று தான், மக்களுக்கு இப்போ மக்களுக்கு தானே எது செஞ்சாலும் 10லேருந்து தான் குறை. ஆனால் நிறைய பண்ணுறாரு. எது பண்ணாலும் குறையாக தான் இருக்குது ஜனங்களுக்கு. ஜனங்களை திருப்தி பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. இருக்கிறத வந்து ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அதை குறை சொல்லாமல் அதை விட நல்லா செஞ்சு காமிச்சா அதில் இது மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. இதை அது அரசு அதுக்குன்னு நிதி ஒதுக்கி பண்ணலாம். கோவில் பணத்தை எடுத்து கட்டுறது சரியா தான். அப்போ கோயில் பண்ணனா எல்லாரும் எடுத்து செலவு பண்ணலாமா? சொல்லுங்கள், பண்ண முடியாதுல்ல. அவங்க குறிப்பிட்டது அதுக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்களா? அந்த காசில் வச்சு எது வேணாலும் செய்யலாம்ல. இதே எடுப்பானே. எந்த கோயிலுக்கு போகுது? ஏற்கனவே திருச்செந்தூர் கோயிலில் பாறாங்கல்ல நம்ம முதியோர்கள் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதை டைல்ஸில் போடுறீங்க. இது அந்த டைல்ஸில் போட்டு வலிக்கு வயசானவங்க விழுந்துருவாங்க மழை காலத்தில் போனால். இல்லை ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை யாராவது ஒரு வாழைப்பழத்தை தின்ட்டு தோல் போட்டிருந்தாலும் வலிக்கு விழுந்துருவாங்க. இதெல்லாம் வந்து தவறான செயல் தான். அதையே தட்டி கேட்கறதுக்கு முடியல. இப்போ கல்லூரி கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? உங்களுக்கு எங்கே இருக்குது பணம்? எல்லாமே கடன் தானே வாங்குறான். லட்சக்கணக்கான கோடி கடன் வந்தான் வாங்குறான். நம்ம கேட்காதெல்லாம் கொடுக்குறான். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு பஸ்ஸுக்கு கொடுக்குறேன், லேடிஸுக்கு. இதெல்லாம் யாரும் கேட்கல. பிள்ளைங்களுக்கு கல்வியை இலவசமாக கொடு, சந்தோஷமாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பணத்தில் கல்லூரி கட்டுறீங்க, ரைட்டு. இந்த கல்லூரியில் என் பிள்ளைங்க இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த பிள்ளைங்க ஃப்ரீயாக படிக்க முடியுமா? படிச்சதுன்னா அக்செப்டட். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கட்டினா நான் வரவேற்கிறேன். பண்ணுறாங்கல்ல, வரவேற்கலாம். ஆனால் நல்லதாக இருக்கணும்.
எடுத்துகிட்டு போய் கட்டி கொடுத்துட்டு தனியார்கிட்ட நிர்வாகத்தை விட்டுட்டு எனக்கு கமிஷன் கொடுத்தா போதும்னு திமுக நினச்சதுன்னா அதை விட ஒரு கேடுகட்ட ஆட்சி எதுவுமே கிடையாது. கோயில் உண்டியல்லேருந்து எடுத்து தான் கட்டணுமானா இங்கே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. ஆனால் ஸ்கூல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பிரம்மாண்டமான கோயிலும் இருக்குது, வீதிக்கு வீதி சின்ன சின்ன கோயில்களும் இருக்குது. அதனால் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பாக எனக்கு தோணல. இது நல்ல விஷயந்தான். ஸ்கூலுக்கு படிப்பு விஷயத்தில் அவங்க செலவு பண்ணுறதுன்றது நல்ல விஷயந்தான். அதுலேருந்து எடுத்து செய்த கட்டின வீட்டுக்கு 1000 பேர் குறை சொல்லலாம். செய்கிறவருக்கு தான் அதை வந்து தெரியுதுங்களா? அதை செய்து காமிக்கணும். எது எதுனாலும் எந்த பணத்தில் கட்டினாலும் அவர் வந்து செஞ்சு காமிக்கிறது பெரிய விஷயம். இது மக்களுக்கு தான் உதவுது. சரி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வருதுனால சொல்லலாம், அவர் பங்குக்கு ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்லலாம். ஒரு அரசியல் மையப்படுத்துறாரு. அடுத்த எலெக்ஷன் வருது, அதனால கொஞ்சம் ஆக்டிவாக பேசுகிறார். 4 வருஷம் தூக்கிட்டு இருந்தார், இப்போ விழிச்சிட்டாரு. விழிங்க அப்படின்றோம். அரசியல் டைமில் இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் ஜனங்க வந்து அட்ராக்ஷன் அவங்கள கவருவாங்கன்ற அவரோட இதுவாக இருக்கலாம், அவரோட கருத்தாக இருக்கலாம். இது ஏதோ அவருக்கு சான்ஸ் ஏதோ இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு போல இருக்கு. பாவம் எலெக்ஷன் நேரத்தில் 4 இடத்துல கிளப்பு திறக்காம கல்லூரி கட்டினாங்கன்னு பாராட்ட வேண்டிய விஷயம். எடப்பாடிய பதிலில் வந்து ஒரு லாஜிக் இல்லாமல் பேசுகிறார். ஒரு லாஜிக் வேணும்ல. இது வந்து அரசியலுக்காண்டி என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். இப்போ வந்து வர தேர்தலுக்காண்டி பேசக்கூடிய வார்த்தையாக தான் நான் அதை பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக இந்து அறநிலையத்துறை செயல்பாடு எப்படின்னு இருக்குது இந்த ஆட்சியில்? பரவாயில்லைன்னு, ஏன்னா ஒரு திராவிடன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளில் எதுவும் செய்ய போன பிறல்லாம் செய்யாது. இந்த ட்ரிப்பு குடமுழுக்குன்னு பார்த்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோயிலுக்கு அளவுக்கு செஞ்சுருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் கூட. பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா 1000 வந்து கோயில்கள் கட்டுறதை விட ஒரு கல்விச்சாலை கட்டுறது நல்லது அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து கோயிலுக்கு வர நிதியை மக்களுக்கு வந்து செலவழிக்கிறதுல எந்த ஒரு தயவுதாட்சியம் செய்யலாம் தாராளமாக. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.